என்ன பண்றேன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அபிராமி. என் வாழ்க்கையில யாருமே என்ன இப்படி கேள்வி கேட்டதே கிடையாது. எந்த இடத்துலயும் நான் இப்படி அவமானப்பட்டதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு போற வரவெல்லாம் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு என் வீட்டுல என்ன அவமானப்படுத்துறாங்க. ஏங்க, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக போலீஸ் நிக்கிறாங்க. அவங்க செக் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லங்க. நீங்க அந்த லைசென்ஸை ரெனியூவல் பண்ணிருக்கலாம்ல. ஓஹோ, அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன அந்த போலீஸ்காரன் மேல தப்பு இல்ல. என்ன இப்படி அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு வீட்டு வாசல்ல இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்ச உன் மகன் மேல தப்பு இல்ல. இந்த துப்பாக்கியோட லைசென்ஸ் நான் ரெனியூவல் பண்ணாம இருந்ததுதான் தப்பு. என் மேலதான் தப்பு இல்ல. உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ எனக்கு எதிராக இப்படி திரும்புவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நீயா பேசல, உன் மருமக சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சந்தோஷமா எம்எல்ஏ மேடம்? ஃபர்ஸ்ட் என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்போ என் பொண்டாட்டியை எனக்கு எதிராக பேச வச்சிருக்க இல்ல. நல்லா இரு மாமா. நான் என்னைக்குமே எந்த பந்தத்தையும் பிரிக்கணும்னு யோசிக்கல மாமா. எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கேன். துளசி, நீ சும்மா இரு. இவரு தோத்து போன விரக்தியில பேசிட்டு இருக்காரு. மாமா, யாரு தோத்து போன விரக்தியில பேசுறா? நான் தோத்து போன விரக்தியில பேசுறேன்னா உன் மருமக தான் ஜெயிச்ச திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் இந்த தொகுதியில எத்தனை வாட்டி நான் தோத்திருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். என்னை எதிர்த்து ஜெயிச்ச எந்த எம்எல்ஏவாவது என்னை இப்படி அவமானப்படுத்திருக்கானா? இதெல்லாம் நான் கண்டு காணாம இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மானங்கெட்டு போகல. அரசியல் ரத்தம் இன்னும் என் உடம்புல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. திரும்ப பழைய ஈஸ்வரமூர்த்தியா வருவேன், ஜெயிப்பேன், மந்திரி ஆவேன். பாரு, நான் ஆவலனாலும் என் மருமக அவளை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குவேன். அப்பா அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. அப்பா, உங்க மேல எனக்கும் மரியாதை இருக்கு, துளசிக்கும் மரியாதை இருக்கு. உங்களை அப்படிலாம் நினைக்கலப்பா. அப்பா, எலெக்ஷன்ல போட்டி போட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு மேல குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வேணாப்பா. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்க ஏதாவது பண்றது தப்பா இருக்கா? நாங்க ஏதாவது மாத்திக்கணுமா? நாங்க விட்டு கொடுக்கறது கூட நாங்க தயாரா இருக்கோம்ப்பா. நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? என்ன பிச்சை போடுறீங்களா ரெண்டு பேரும்? ஏய், இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு எம்எல்ஏ பர்மிஷன் வேணுமா? இது என்ன உன் எம்எல்ஏவோட வீடா? மாமா, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.